திரு ராம்கி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. விஜய் வந்து அது ஒரு ஓப்பன் கோர்ட்டா வைக்கிறாரு. திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னது, ஆமா அவர் விஜய் களத்துக்கு அரசியலுக்கு வந்ததுல இருந்து என்ன பண்ணாரோ இல்லையோ நல்ல காரியம் இது ஒண்ணு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே. இப்போ செங்கோட்டையன் அல்ல அதிமுக அதிருப்தி தலைவர்கள் மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். மற்ற கட்சியில ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பெட்டரான பொசிஷனுக்கு போகணும், வளர்ந்து வரக்கூடிய கட்சி, நாளைக்கு இந்த கட்சிக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இல்லை, ஒரு தேவை இருக்கிறது. அதனால தான் விஜயே வெளிப்படையாக சொல்கிறார், செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஸோ ஏன்னா செங்கோட்டையன் போன்ற ஆர்கனைசர் அவர் ஆர்கனைஸ் பண்ணி தான் ஈரோட்டில் இவ்வளோ பெரிய மாநாடு சுமூகமாக முடிஞ்சுது. ஸோ அதனால் இது போன்ற ஆர்கனைசர், இது போன்ற தலைவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியில் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற விஜய் விரும்புகிறார். ஸோ இப்போ அடுத்து 30ஆம் தேதி சேலத்தில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, ஒரு மாநாடாக கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ சேலத்திலிருந்து எப்படி ஈரோட்டில் செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ணால் அது மாதிரி சேலத்தில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணால் அவங்களுக்கு உண்மையிலே வலுவாக இருக்கும். ஏன்னா அந்த பார்ட்டியில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆட்கள் யாரும் கிடையாது. ஸோ அதனால் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்னென்னா முக்கியமாக நீங்கள் சொன்னது டீகோட் பண்ண கரெக்டு. கூட்டணி இது கிடையாது. இது கூட்டணி சேருவதுங்கிற விஷயம் கிடையாது. வருபவர்கள் தலைவர்கள் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஜய். அப்படின்னா எல்லாரும் வெறுங்கையோடு, அதாவது அவங்களுடைய கூட வந்து கட்சியோ இல்லை ஒரு பெரிய அமைப்போ எடுத்து வராமல் வெறுங்கையோடு வந்து கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பது விஜயோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படின்னு வரும்போது நீங்கள் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, ரெண்டாவது வருபவர்கள் வேறு எந்த நிலையிலும் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். குறிப்பாக பாஜக நிலையில் இருக்கவர்கள் அவர் விரும்ப மாட்டார். ஸோ தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இன்னும் அவங்க பாஜக என்ன சொல்லும், பாஜக என்ன சமிக்ஞை கொடுக்குங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக நிலையில் இருப்பவர்களை விரும்ப மாட்டாங்க, திமுக நிலையில் இருப்பவர்களும் விரும்ப மாட்டாங்க. எல்லாவற்றையும் திறந்து விட்டு நாங்கள் தனிநபராக என்னுடைய ஆதரவாளர்களோடு நாங்கள் வரோம், கட்சியில் இணைந்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிற வருபவர்களுக்கு விஜய் வரவேற்கிற இடத்துல இருக்கார். ஏன்னா மற்றபடி வேறு ஏதோ ஒரு கூட்டணியாக வரோம், எங்களுக்கு இந்த டிமாண்ட் வேணும், எங்களுக்கு துணை முதல்வர் வேணும் அப்படிலாம் டிமாண்ட் பண்ணி வந்தால் அதற்கு வந்து பனையூர் கோட்டை கதவுகள் திறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் செங்கோட்டையனை ஓபிஎஸ் கூடயும் டிடி ஒப்பிடக்கூடாது. செங்கோட்டையனுடைய அதிகபட்ச உயரங்கிறது ஒரு எம்எல்ஏ, இந்த மினிஸ்டர்ஸ், அவ்வளோதான். பட் இவர் 3 முறை முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ். தினகரன் ஒரு கட்சி நடத்தியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் அதை தாண்டி கட்சியோட சேர்ந்து டிவிக்கோட கூட்டணி அமைக்க மாட்டாங்களா அவங்க? அதுதான் கூட்டணிக்கு, அதுதான் சொல்லுங்க. தினகரன் சொல்லுவது வெற்றி கூட்டணிங்கிறாரா, கூட்டணியாக வருவதற்கு கூட தினகரன் தயாராக இருப்பார். ஆனால் நான் கட்சியை கொண்டாந்து இங்கே வந்து சேர்த்துருங்க. இல்ல, விஜய்க்கு அப்படிதான் டிமாண்ட் இருக்குமா என்ன? செங்கோட்டையன்றவர் அவரு அதிமுகல இருந்து அவர் விலக்கப்பட்டிருக்கிறார், அதனால வந்து தாவேக்கால ஐக்கியமாயிருக்கிறார், அது வேற விஷயம். இப்போ ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சியை வந்து கூட்டணியில இணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி வந்தாலும் அவங்களும் ஃபேசஸ் தானே, அவங்களும் அதிமுகவோட முகங்கள் தனக்கு வந்திருக்கிறத ஒரு அட்வான்டேஜ் தானே பாப்பாரு. அப்படி அவர் நினைத்திருந்தால் தினகரன் அவர்கள் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, வெற்றி கூட்டணி இடம்பெறுவோம், அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லா கூட்டணி எல்லா தலைமையோட பேசிட்டு இருக்கு. அவர் இப்பவும் விஜய் சாஃப்ட்டா தான் அப்ரோச் பண்றாரு. அப்ப இங்க ஒரு தேவை இருக்கு, எனக்கு கூட்டணி பார்ட்னர் சேர்த்திருக்காருன்னா உடனடியாக விஜய் வந்து வெல்கம் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலி பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், அது நடக்கல. என்னன்னா விஜய் முதல் பிரையாரிட்டி என்ன நினைக்கிறாருன்னா, அவர்கள் எல்லாம் வந்து என்னுடைய கட்சியில் இணையட்டும் நினைக்கிறார். தாவேக்காவா இணையணும், தாவேக்கால் இணையணும். ஏன் இணையணும்? அதுக்கு ஒரு தேவை இங்க இருக்கிறது. ஈரோட்ல செங்கோட்டையன் இருக்க போல சேலத்துக்கு ஒரு ஆர்கனைஸ் தேவை. தேனியில் கூட்டம் நடத்தினால் அப்போ ஓபிஎஸ் கட்சியில இருந்தா அவருக்கு ரொம்ப வசதியா இருக்குது. போன்ற அவங்க கட்சிக்குள்ளே இருந்தா கட்சியை வந்து வளர்க்க முடியும். அது ஒரு ஆர்கனைசரா தொடர்ந்து பேசலாம். எனக்கு அங்க அரவிந்தன் கிட்ட இப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவர் அப்படி வருவாரா? அவர் வந்தா ஒண்ணு அவர் சிஎம் கேண்டிடேட், அவர் அட்லீஸ்ட் டிசிஎம் கேண்டிடேட்டாவது இருக்கணும். அப்படி எப்படி அவங்க எல்லாம் தாவிக்கு வருவாங்க? ஓபிஎஸ் வந்து தேர்தல் நின்னா முதலமைச்சர் ஆனாரு. அவர் வந்து ஏற்கனவே இந்த முதலமைச்சர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆக அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் தானே தவிர, ஆக்சுவலாக எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, கருணாநிதி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வந்தபோது நியமித்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக அவர் 2-3 தடவை வந்தார். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 1. 2வது, இவர் கேட்டார் இல்லையா, கூட்டணியாக வந்து ஏற்றுப்பார், தனியாக வந்து ஏற்றுக்க மாட்டார்னு. விஜய் எதை ஏற்றுப்பார், எதை ஏற்றுக்க மாட்டேன்றதை நம்ம இப்போ யூகிக்க முடியாது. நான் வந்து அதை ஒரு கணக்காக பார்த்தேன்னா, விஜய் வந்து ஒரு வெயிட்டிங் கேம் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. ஒரு அப்பீலை ஓப்பனாக கொடுக்குறாரு. முக்கியமான தலைவர் வரப்போகிறாங்க, வந்தால் சேர்த்துப்போம், கூட்டணியில் பிஜேபி திமுக இல்லாத கூட்டணிக்கு நான் தயாராக அவர் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. அப்படி சொன்னவர் ஏன் டிடிவிக்கு வரைக்கும் சிக்னல் கொடுக்காம இருக்காருன்னா, அது வேற ஒரு கேம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கன்ஃபியூஷனில் தான் இன்னொன்று நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, கரூருக்கு அப்புறமா அவர் இப்போ தான் திருப்பியும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்குள்ள, ஆக்டிவான இதுக்குள்ளே திரும்ப வந்திருக்காரு. மிக அண்மை காலத்தில் வந்திருக்காரு. ஆக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இது ஒரு வெயிட்டிங் கேம். நீங்கள் வந்து இன்னைக்கு எமர்ஜிங்கான ஒரு கட்சி, ஒரு 2வது அல்லது 3வது சக்தியாக வரக்கூடிய ஒரு கட்சி தன்னோட ஸ்ட்ராட்டஜியை முழுக்க சொல்லன்றதே கூட
மற்றவங்களை கெஸ் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுவே ஒரு வியூகம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி. அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். என்னமோ கன்ஃபியூசிங்கான சிக்னலை அனுப்ப நீங்க வந்து வெளியில இருக்கவங்களுக்கு வந்து பார்க்கலாம், வேற வேற விதமான அதெல்லாம் பலன் தருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.